இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுங்களேன், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஒண்ணுமே சொல்லாம யோசிச்சுட்டு இருக்கீங்க. நாம வேலையை பார்க்க தான் போறோம், அதுக்கு எதுக்கு திட்டு வாங்கிட்டு போனோம்? இந்த கேள்விக்கு உங்களுக்கே பதில் தெரியும். அதே மாதிரி திட்டு வாங்காம போறதுக்கும் எனக்கு ஐடியா தெரியும். என்னது, திட்டு வாங்காம போறதுக்கு ஐடியா இருக்கா? என்ன சொல்றீங்க? அப்புறம் ஏன் இவ்வளவு நேரம் சும்மா இருந்தீங்க? நம்ம முதல்லயே கிளம்பி போகும்போதே அந்த ஐடியாவை ஒர்க் அவுட் பண்ணிருக்கலாம்ல. அது முடியாது. ஏன்னா எல்லாரும் நம்மள பாத்துட்டாங்களே. என்ன சொல்றீங்க? அந்த ஐடியாவை தெளிவா சொல்றேன். ஆனா நீ அதுக்கு ஓகே சொல்லணும், திட்டக்கூடாது. திட்டக்கூடாதா? என்ன ஐடியா? ஏதோ வில்லங்கமா இருக்கும் போல இருக்கே, சொல்லுங்க. அம்மாவுக்கு தெரியாம போவோம். இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? ஏகப்பட்ட அனுபவம் இருக்கும் போல இருக்கே. சச்சா, எனக்காக கூட நான் இப்படி எல்லாம் யோசிச்சதே இல்ல மகா. எல்லாமே உனக்காக தான் மகா. போதும் போதும், ரொம்ப வழியுது. போகும்போது தெரியாம திருட்டுத்தனமா போவோம், வரும்போது மாட்டிக்கிட்டு உன்னாலதான் என் பையன் இப்படி ஆயிட்டான்னு அத்தை என்ன திட்டணும். அதானே உங்க பிளானு? நல்லா யோசிச்சு பாரு. தெரிஞ்சு கிளம்புனா திட்டு வாங்குவோம், போகவும் முடியாது. வரும்போது மாட்டினா திட்டு வாங்குவோம், ஆனா வேலை முடிஞ்சிருக்கும். சாரி சொல்லி சமாளிச்சுக்கலாம். சரியான ஃப்ராடா இருப்பீங்க போல இருக்கு. இவ்வளவு நாளா எனக்கு இது தெரியாம போச்சு. நீ என்ன வேணா சொல்லு, ஆனா என்ன நம்பி ஃபாலோ பண்றதை தவிர உனக்கு வேற வழி இல்ல மகா. போலாமா? அதான் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, என்ன நம்பி ஃபாலோ பண்ணுன்னு வேற சொல்றீங்க. ஃபாலோ பண்றேன். அது கம் ஆன், ஃபாலோ மீ. என்னம்மா வேணும்? யாரை பார்க்க வந்தீங்க? என் மருமகளை பார்க்கணும். ஏம்மா, அப்படியே வந்து என் மருமகன்னா உடனே அடையாளம் கண்டுபிடிக்க நீங்க என்ன சோசியல் மீடியா செலிபிரிட்டியா? இது கௌரி கார்மெண்ட்ஸ் தானே? ஆமாம்மா, இது கௌரி கார்மெண்ட்ஸ் தான். என் மருமக இங்கதான் வேலைக்கு வரேன்னு தினமும் பேக மாட்டிக்கிட்டு வரா. கூப்பிடு அவளை. இருக்காளா இல்லையா? வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஊர் சுத்த போறாளா? அத்தை, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு நீ இத்தனை பேரோட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கியா? வேலை பார்க்க நேரங்காலம் இல்லையா? மா இருங்க, தீபாவளி ஆர்டர், நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்தா தான் வேலையை முடிக்க முடியும். அதுக்கு தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். உங்க மருமகளும் இங்க வேலை தான் பார்த்துட்டு இருக்கா. ஆமா, இவ வேலை பார்த்து கிழிச்சிட்டாலும் ரவுண்டா ஒரு தோசை ஊத்த தெரியாது, வேலை செய்யறாளாம் வேலை. அது என்னமோ போகட்டும், இவ கழுத்துல போட்டிருந்த நகையை காணோம். அத்தை, நான் தான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொன்னேன்ல. நீ உண்மையை தான் சொல்றேன்னு என்ன நிச்சயம்? நான் இவங்க கிட்ட தானே கேக்குறேன். உன் மேல தப்பு இல்லைன்னா நீ ஏன் பயப்படுற? ஏமா, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. கழுத்துல கடந்த பவுன் எங்கன்னு கேட்டா எங்க ஓனருக்கு அவசர தேவை, கைட்டி கொடுத்துட்டேன்னு சொல்றா. யாராவது நம்புவாங்களா? இவ தம்பிக்காரனுக்கு காசு கொடுக்க நகைய வேற எங்கேயோ வச்சுட்டு எனக்கே காது குத்த பாக்குறா. அத்தை, மா, உங்க மருமக சொல்றது உண்மைதான். அது தனம் மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே எங்க நகையை அவங்க கிட்ட தான் கொடுத்துருக்கோம். இது என்ன அநியாயமா இருக்கு? வேலை பாக்குற இடத்துல ஓனர் தான் சம்பளம் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். வேலை பாக்குறவங்க கிட்ட நகையை வாங்குறாங்கன்னு கண்டிருக்கோமா? இது என்னமா அதிசயமான கம்பெனி? ஏண்டி, காசு போட்டு கம்பெனி நடத்த துப்பு இல்லாத ஓனர் கிட்ட வேலை பார்க்க தான் இவ்வளவு பவுசா? நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. நகை இல்லாம வந்த அப்படியே உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு, என் வீட்டுக்கு வந்துடாத. அவன் உங்க வீட்டுக்கு தான் வருவான் நகையோட. மகாக்கா, அழாத தனம். நீ யாருமா? நீ இங்கதான் வேலை பாக்குறியா? நீ எத்தனை பவுன் கொடுத்த? ஏம்மா, அவங்க தாம்மா ஓனரு. ஓ, நீ தான் அந்த ஓனரா? ஏமா, நீ எப்படிமா வேலை பாக்குறவங்ககிட்ட நகையை வாங்குவ? இங்க பாருங்கம்மா,
அவங்க ஒன்றும் கேட்கல நாங்களா தான் கொடுத்தோம். அவங்க இந்த கம்பெனியை எங்களுக்காக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. நாங்களும் எங்களால முடிஞ்ச உதவி செய்ய தான் நகையை கொடுத்துருக்கோம். அடேங்க அப்பா, உன்னை ஒரு கேள்வி கேட்டதுக்கு ஒவ்வொன்றும் படையா வருதே படையா. என் வீட்டு நகை எனக்கு வரணும். இங்க பாருங்கம்மா, இங்க வேலை பாக்குற எல்லாரும் என் கூட பிறந்தவங்க மாதிரி தான். யாரையும் நான் ஏமாத்திட மாட்டேன். நாளைக்கு கண்டிப்பா உங்க நகை வந்துரும். தயவு செஞ்சு இப்ப பிரச்சனை பண்ணாம கிளம்புங்க. அதான் சொல்றாங்கல்ல, கிளம்புங்கம்மா. நீங்க பிரச்சனை பண்ணாம கிளம்புனாதான் வேலை நடக்கும். அப்பதான் பணம் வரும், நகையும் வரும். இங்க பார், நகையோட தான் நீ வரணும். அக்கா என்ன மன்னிச்சிடுங்க அக்கா. எங்க அத்தை இப்படி வருவாங்கன்னு நான் நினைக்கல. அவங்க பேசினதுக்காக நான் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன தானோ, இந்த சூழ்நிலைய கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நாங்க இருக்கோம். இல்ல உன்னை பத்தி தான் தெரியாதா? ஆமா தானோ, வருத்தப்படாதம்மா. வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். ஐயோ, எப்படிம்மா நீ குடும்பம் நடத்துற? வந்த கொஞ்ச நேரத்துல எல்லாருக்கும் பைத்தியம் பிடிக்க வச்சுட்டாங்க. தனாவுக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாத்துக்குமே சொல்றேன். நம்பிக்கையோட வேலை செஞ்சு முடிங்க. கண்டிப்பா இந்த தீபாவளி எல்லாருமே சிறப்பா கொண்டாடுவீங்க. அதுக்கு நான் பொறுப்பு. சரி வாங்க வேலை ஆரம்பிக்கலாம். டைம் ஆச்சு. போ, அழாத. இன்னைக்கு என்ன ஏழரை கூட்டம் போகிறான்னு தெரியலையே. சார் பார்த்து சார். கண்ணதை வந்துச்சா? என்ன கையாலே விசுறாப்புல? சார் சார் பார்த்து சார், பார்த்து சார். சார் பார்த்து சார். பார்த்தியாடா? எது சார்? போ சீக்கிரம் ஐட்டம் எடுத்துட்டு வா. ஓடு ஓடு சார், இதோ வரேன் சார். என்ன சார்? ஒர்க் அவுட் ஆயிடுச்சுலடா. சூப்பர் சார். இன்னைக்கு அலற போற மகா.